Guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு அந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சரியாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் only you get notified whenever we post new videos. ஓகே guys, ஸோ இன்னைக்கு சிம்பிள் ஃபியூச்சர்ல நெகட்டிவ் ஃபார்மேட் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் நெகட்டிவ். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் நாட் பிளஸ் ப்ரெசன்ட் வேர்ட் அதாவது V1 or பிளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ வில் நாட் தான் பார்த்தீங்க அப்படின்னா won't அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஐ won't come there அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. வில் நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா won't. ஸோ சில எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? சப்ஜெக்ட் வில் நாட் present word extension. I will not exercise today. I will not exercise today. So I will not exercise today அப்படின்னா இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். I will not exercise today. I will exercise today அப்படின்னா நாட் எல்லாம் மென்ஷன் நம்ம சொல்லலாம். I will exercise today அப்படின்னா நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். I will not exercise today அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். She will not quit her job. She will not quit her job. அவளுடைய ஜாப்பை அவள் வந்து குவிட் பண்ண மாட்டா, அதாவது கைவிட மாட்டா அப்படின்னு சொல்றது. குவிட் அப்படின்னா நம்ம அந்த ஜாப்பை வந்து நான் ஜாப்புக்கு போகாமல் ஒரு விஷயத்தை வந்து கைவிடுதல் தான் பார்த்தீங்கன்னா குவிட். சி வில் நாட் குவிட் ஹர் ஜாப். அவளுடைய வேலையை விட மாட்டாள். இப்போ நாட்டு வந்து நாட்டு இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? சி வில் குவிட் ஹர் ஜாப் அப்படின்னா அவளுடைய வேலையை அவள் விட்டுருவா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தே வில் நாட் சென்ட் தேர் சன். தே வில் நாட் சென்ட் தேர் சன் டு அட் கிளாஸ். அவர்கள் அவருடைய குழந்தைகளை ஆர்ட் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார்கள். தே வில் நாட் சென்ட் தேர் சன் டு ஆர்ட் கிளாஸ். ஆர்ட் கிளாஸ்க்கு வந்து அவருடைய சன்னை வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான். கார்த்தி வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த ஷோ. கார்த்தி வந்து அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. கார்த்தி வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த கேம். கார்த்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இந்த கேமில். சுஜி வில் நாட் பிலீவ் அன்டில் see it. அவள் வந்து நம்ப மாட்டாள் அதை பார்க்கும் வரை. சி வில் நாட் பிலீவ் அன்டில் அப்படின்னா அது வரை. see it அவள் பார்க்கும் வரை. சுஜி வில் நாட் பிலீவ் அவள் வந்து நம்ப மாட்டா அன்டில் see it. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சரில் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லெசன் பாருங்கள். ஸோ இன்னும் சில எக்ஸைட்டிங் சென்டென்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் see it. ஓகே கைஸ், எக்ஸைட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வில் நாட் டான்ஸ் அட் த பார்ட்டி. அவள் அந்த பார்ட்டியில் டான்ஸ் ஆட மாட்டாள். ஸோ இதை நம்ம வந்து வேறு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் நாட் கோயிங் டு டான்ஸ் அட் த பார்ட்டி. சி இஸ் நாட் கோயிங் டு டான்ஸ் அட் த பார்ட்டி அப்படின்னா அவள் அந்த பார்ட்டியில் டான்ஸ் ஆட போவது இல்லை. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் மீனிங் தான். ஸ்லைட்லி மட்டும் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பட் 100% பார்த்தீங்கன்னா சிமிலர் சென்டென்ஸ் தான். சி வில் நாட் டான்ஸ் அட் த பார்ட்டி, சி இஸ் நாட் கோயிங் டு டான்ஸ் அட் த பார்ட்டி அப்படின்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ அடுத்து பாருங்க, ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் டு ஹர். ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் டு ஹர்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் டு ஹர் அப்படின்னா நான் அவளிடம் உண்மையை சொல்ல மாட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸை வேறு மாதிரி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? சி வில் நாட் டெல் ஹர், ஐ வில் நாட் டெல் ஹர் த ட்ரூத் அப்படி சொல்லலாம். ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் டு ஹர்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை வேறு மாதிரி எப்படி கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு டெல் த ட்ரூத் டு ஹர். ஐ எம் நாட் கோயிங் டு டெல் த ட்ரூத் டு ஹர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் அவளிடம் உண்மையை சொல்ல போவதில்லை. ஐ வில் நாட் டெல் த ட்ரூத் டு ஹர், ஐ எம் நாட் கோயிங் டு டெல் த ட்ரூத் டு ஹர். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யாது. இட் வில் நாட் ரெயின் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு மழை பெய்யாது. ஸோ இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் கோயிங் டு ரெயின் டுமாரோ. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ரெயின் டுமாரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ அதனால தான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் நான் எழுதியிருக்கேன். ஓகே கைஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ டேரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா சீரியஸாக நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம எல்லா ஃபார்மேட்லையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். Okay guys, thanks so much for watching this video till end. I will see you in the next video. Till then, this is Bye bye.